புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நாம் வாழும் இந்த உலகத்தில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் உலக அமைதிக்காக, உலக சமாதானத்திற்காக இந்த ஆராதனையில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். அமைதியின் தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களையும் அமைதியுடன் வாழச் செய்யும்படியான ஆசீரை தர வேண்டுமாய் இறைவனை நோக்கி நாம் மன்றாடி ஜெபிப்போம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, ரோமையருக்கு எழுதிய திருமடல் 12வது அதிகாரம் 10-18வது இறை வார்த்தை. இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார் பவுலடிகளார். இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த உலகம் அமைதி பெற மன்றாடுவோம். நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி.
நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அன்பு மொழியை வளர்த்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அன்பு மொழியை வளர்த்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. திருப்பாடல் 34:14 இறைவார்த்தை. தீமையை விட்டு விலகுங்கள், நன்மையே செய்திடுங்கள், அமைதியை நாடிடுங்கள், அதை அடைவதிலேயே கருத்தாயிருங்கள் என்கிறது இறைவார்த்தை. அமைதியை நாடுவதிலும் அதை அடைவதிலும் கருத்தாயிருக்க அமைதிக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். உறவை பேணிய உரிமைகள் காத்தார், அமைதி அமைதி உயிரை மதித்தாய், உண்மையில் நிலைத்தாய். அமைதி அமைதி உறவை பேணிய உரிமைகள் காத்தாய். அமைதி அமைதி உயிரை மதித்தாய், உண்மையில் நிலைத்தாய். அமைதி அமைதி ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், ஏந்தும் ஆயுதம் கலைந்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், ஏந்தும் ஆயுதம் கலைந்திடுவோம். அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவரே அமைதியின் அரசர் என்று சொல்லுகிறது இறை வார்த்தை. அந்த அமைதியின் இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இயேசுவின் தூய இருதயத்தில்தான் நமக்கு அன்பும் இரக்கமும் அமைதியும் உண்டு. அவர் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல. அது நிலையான அமைதி என்பதை உணர்ந்து கொண்டு
எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி செபிப்போமாக. நல்ல ஆயன் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த லாசரை உயிர்ப்பித்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்றவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வான் என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 12 சீடர்களின் பாதங்களை கழுவிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நானே உண்மையான திராட்சை செடி என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு எனினும் துணிவோடு இருங்கள் என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கெத்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எனது உள்ளம் சாவு வருமளவிற்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் என்று சொன்ன இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது திருவுடலை எமக்களித்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது திரு ரத்தத்தை பானமாக எமக்களித்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். காணாமல் போன ஆட்டை தேடிச் செல்லும் நல்ல ஆயனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக குற்றவாளியாக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக கசையால் அடிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக தலையில் முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக கன்னத்தில் அறையப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக முகத்தில் எச்சில் துப்பப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக பார சிலுவையை சுமந்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக 3 முறை தரையில் விழுந்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக சொல்லன்னா பாடுகள் அனுபவித்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக உமது ஆடையை இழந்து அவமானம் அடைந்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக ஆணிகளால் அறையப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக உமது திருவிழாவில் குத்தப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கடைசி சொட்டு ரத்தம் வரை எங்களுக்காக சிந்திய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக கல்வர்கள் நடுவில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக தந்தையிடம் மன்னிப்பு கேட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு உமது தாயை கொடுத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு விண்ணரசு கிடைக்கச் செய்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக மரித்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை உமது தாய்க்கு பிள்ளைகளாக கொடுத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக மண்ணில் 3 நாள் புதைக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது திரு ரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்திய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திறக்கப்பட்ட ஊற்றே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். குற்றமற்ற திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். விலையேற பெற்ற திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். மாசற்ற திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெளிக்கப்படும் திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். புதிய உடன்படிக்கைக்குரிய திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மையானவர்களை பேசும் திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். தியாக நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். சிலுவை மரணம் வரை கீழ்ப்படிந்திருந்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கல்வாரியில் எங்களுக்காக பரிந்து பேசிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சிலுவையை வெற்றியின் சின்னமாக மாற்றிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தை 27. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல.
நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகமே பீதி அடைந்து கிடக்கிறது. உலக நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கிற இந்த போர் மூட்டத்தின் காரணமாக மக்கள் எல்லோரும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கிற இந்த போர் பதற்றம் பல நாடுகளுக்கு மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மூன்றாம் உலகப் போர் தோன்றிவிடுமோ என்கிற பயம் எல்லோரையும் ஆட்கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அபுதாபி, கத்தார், துபாய், UAE போன்ற பகுதிகளில் வசிக்கின்ற மக்களுக்கு கூட மிக பெரும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. குறிப்பாக வேலையின் நிமித்தமாக அந்த இடங்களுக்கு சென்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறவர்கள் மிக அதிகமாக அல்லல் பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் சூழலுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது 3 காரணங்கள் தான். 1, பேராசை. 2வது பொறாமை. 3வது தான் என்கிற எண்ணம். அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த போர் புரிந்து கொண்டிருக்கிற நாடுகளிடையே இந்த 3 பிரச்சனைகள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எண்ணெய் கிணறுகளை அபகரிக்க வேண்டும், எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும், நீயா நானா என்று சொல்லி போட்டி மனப்பான்மையில் ஒருவர் மற்றவரை அடக்கி ஆள வேண்டும் என்கிற எண்ணம், அடுத்தவனுடைய வளர்ச்சியில் பொறாமைப்படுகின்ற புத்தி. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சிலருடைய பேராசையும் சுயநலமும் அவர்களின் பொறாமை குணமும் தான் என்கிற வல்லாதிக்கமும் எதில் கொண்டு போய் முடிகிறது என்றால் அப்பாவி குழந்தைகளின் மீது குண்டுமழை பொழியப்பட்ட போது பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் கொத்து கொத்தாக மடிந்து போனார்கள். மருத்துவமனைகளின் மீது குண்டு வீசப்பட்ட போது நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வியாதியோடு படுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் மடிந்து போனார்கள். தேவாலயங்களின் மீதும் மசூதிகளின் மீதும் இந்த ஏவுகணைகள் சென்று விழுந்தபோது புனித ஸ்தலங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன. எந்த பிரச்சனையிலும் ஈடுபடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்த அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து போனார்கள். அவர்களின் உடைமைகள் எல்லாம் பாழாய் போனது. அவர்கள் ஆசை ஆசையாய் கட்டிய வீடுகள் எல்லாம் நொறுங்கி போயின. சில பேரின் பேராசை, சுயநலம், பொறாமை எண்ணம், தான் என்கிற ஆதிக்க மனப்பான்மை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் அமைதி பெற வேண்டும். நாட்டின் தலைவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கிற தவறுகளை உணர்ந்து மனம் திருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும். ஒருவர் மற்றவரின் மீது அக்கறை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
பாதிக்கப்படுகிற மக்களின் மீது இரக்கம் கொண்டு இப்படிப்பட்ட ஆதிக்க செயலை, போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதற்காக நம் வல்லமையுள்ள தெய்வத்திடம், அமைதி தருகின்ற நம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எசாயா 9:6 இறை வார்த்தை சொல்லுகிறது, இதோ நற்கருணையில் எழுந்தருளில் இருக்கிற ஆண்டவர், அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். இந்த உலக அரசுகள் எல்லாம் அமைதியை சீர்குலைத்து, சமாதானம் இழந்து, போர் பதட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தி, அச்சுறுத்தலை, பீதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் இந்த உலகத்தின் ஒரே அரசரான கிறிஸ்து அமைதியின் அரசராய் இருக்கின்றார். அவரே நமக்கு அமைதி அருள்வார் என்கிற உணர்வோடு அமைதியின் தூதனாய் என்கிற பாடலை பாடி நாம் சிறப்பாய் இந்த ஆராதனையில் மன்றாடுவோம். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. எங்கு பகைமை உள்ளதோ அங்கு பாசத்தை விதைக்கிறவர்களா, எந்த இடத்தில் வேதனையும் அழுகுரலும் கண்ணீரும் ஓலக்குரலும் அபயக்குரலும் கேட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலே அமைதி நிலவும்படியான், எந்த இடத்தில் போர் பதட்டங்களும் கலவரங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாம் நம்பிக்கையில் நிலை பெறும்படியாக சிறப்பாக இந்த நேரத்திலே அமைதிக்காக மன்றாடுவோம். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. எங்கு பார்த்தாலும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிற தருணத்தில், புகை மூட்டங்களாக கந்தகத்தீ எரிந்து கொண்டிருக்கிற வேளையில் நாடுகளில் எல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறது. மக்கள் மனங்களில் எல்லாம் அச்சுறுத்தல்களும் பீதியும் நடுக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அமைதியின் தெய்வமே, எங்கள் மீது இரக்கம் வைத்து நாட்டு தலைவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை தாரும். மக்களின் மீது அவர்கள் அக்கறை கொண்டு வாழ வேண்டும்.
தான் என்கிற எண்ணமோ, பேராசையோ, பொறாமை குணங்களோ, ஒருவர் மற்றவரை சுரண்டி பிழக்க வேண்டும், அடக்கி ஆள வேண்டும் என்கிற எண்ணமோ இல்லாமல் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வை வெளிப்படுத்தும்படியான ஆசீரை தர மன்றாடுகிறோம். அமைதியை தாரும் இறைவா. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரிடம் உருக்கத்தோடு நம்முடைய மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை, செபங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். போர் பதட்டம் ஏற்பட்டிருக்கிற நாடுகள் மனமாற்றம் பெற வேண்டி செபிப்போம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும், தலைவர்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் மிகுந்த அச்சத்தோடும் கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டும்படியாக, அவர்களை திடப்படுத்தும்படியாக, அவர்களுக்கு உறுதி ஊட்டும்படியாக மன்றாடுவோம். கடவுள் தாமே அவர்களின் பாதுகாப்பு. படிக்க சென்றிருக்கிறவர்கள், வேலைகளுக்காக போயிருக்கிறவர்கள், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்களை விட்டுவிட்டு வெகு தொலைவில் சென்று பணி புரிந்து கொண்டிருக்கிறவர்கள் மிக பெரும் அச்சுறுத்தலில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை பாதுகாப்பாய் இருக்கும்படியாக சிறப்பாக இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்களை காத்தருள வேண்டுகின்றோம். பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள், மருத்துவமனையில் வாடிக்கொண்டிருக்கிற காயப்பட்டிருக்கின்ற அப்பாவி பொதுமக்கள், எத்தனையோ ராணுவ வீரர்கள் இந்த போரிலே மாண்டு போயிருக்கிறார்கள். அவர்களின் குடும்பங்கள் எல்லாம் தனித்து விடப்பட்டிருக்கின்றன. சிறப்பாக இந்த போர் பதட்டம் நீங்கும்படியாக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் அசிசியார் அமைதியை பற்றி எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான இறை வேண்டலை சொல்லி நாம் பக்தியோடு இவ்வேளையில் ஜெபிப்போம். இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக்கும். எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும், எங்கு கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும்,
எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையையும், எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும், எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும். என் இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய். ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுவோம், மன்னிப்பதில் மன்னிக்க பெறுவோம், இறப்பதில் நித்திய வாழ்வடைவோம். ஆமென். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரில் மாட்சி பெற மன்றாடுவோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனைவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருமுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.